அன்பு இருக்கும் இடத்தில் அனைத்தும் இருக்கும். அன்பார்ந்தவர்களே, ஒரு முறை ஒரு பெண் தன் வீட்டிலிருந்து வெளியே வந்தார். வீட்டிற்கு வெளியே முற்றத்தில் 3 வயது முதிர்ந்தவர்கள் நீண்ட வெள்ளை தாடியுடன் நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் பார்ப்பதற்கு மிகவும் பரிதாபமாக தெரிந்தனர். எனவே அந்த பெண் அவர்களிடம், உங்களை யார் என்று எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் பசியால் மிகவும் களைத்திருக்கிறீர்கள். அதனால் எங்கள் வீட்டிற்குள் வந்து முதலில் சாப்பிட்டு களைப்பை போக்குங்கள் என்றார். அதற்கு அந்த முதியவர்கள், இந்த வீட்டு தலைவர் உள்ளே இருக்கிறாரா என கேட்டார்கள். இல்லை என்று அந்த பெண் சொல்ல, அப்படியானால் நாங்கள் வீட்டுக்குள் வர இயலாது என்று சொல்லிவிட்டனர். மாலையில் கணவர் வீடு திரும்பியதும் நடந்ததை சொன்னார் மனைவி. அவர்களை உள்ளே வர சொல் என்று கணவர் சொல்ல, அந்த பெண்ணும் அம்மூவரையும் வீட்டிற்குள் அழைத்தார். அதற்கு அவர்கள், நாங்கள் மூவரும் ஒன்றாக செல்வதில்லை என்றனர். காரணம் என்ன என்று கேட்டார் அந்த பெண். அப்போது ஒரு முதியவர் தன்னை செல்வம் என்றும், அடுத்தவரை சுட்டிக்காட்டி இவர் வெற்றி என்றும், 3ஆமவரை சுட்டிக்காட்டி இவர் அன்பு என்றும் அறிமுகப்படுத்தினார். அதை கேட்ட அந்த பெண் மகிழ்ச்சியுடன் வீட்டுக்குள் சென்று தன் கணவரிடம் அந்த மூவரை பற்றியும் சொன்னார். சரி, அப்படியானால் செல்வத்தை வரவழைப்போம் என்றார் கணவர். இல்லை, வெற்றியை வரவழைப்போம் என்றார் மனைவி. இந்த உரையாடலை வீட்டின் ஒரு மூலையில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த அவர்களின் மகள் ஓடி வந்து, அன்பை அழைப்பது நல்லது அல்லவா, அப்போதுதான் நம் வீடு முழுவதும் அன்பால் நிறைந்திருக்கும் என்றார். தனது மகளின் ஆலோசனை ஏற்ற அந்த தந்தை, சரி போய் அன்பை நம் வீட்டு விருந்தாளியாக அழைத்து வா என்றார். அந்த பெண்ணும் வெளியே சென்று, உங்களில் அன்பு யாரோ அவர் எங்கள் வீட்டிற்கு விருந்தினராக வரலாம் என்றார். அன்பு முதலில் நடக்க தொடங்கியதும் மற்ற இருவரும் அவரை பின்தொடர்ந்தனர். அந்த பெண் வியந்து, அன்பைத்தானே நான் கூப்பிட்டேன் என்று கேட்க, நீ செல்வத்தையோ வெற்றியையோ அழைத்திருந்தால் யாராவது ஒருவர் தான் வந்திருப்போம். ஆனால் அன்பை அழைத்ததால் நாங்கள் அவரை பின்தொடர்ந்தோம். அன்பு செல்லும் இடத்திற்கு நாங்கள் இருவருமே செல்வோம் என்றார்கள். அன்பார்ந்தவர்களே, நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய 3மே நிலையாய் உள்ளன. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. புனித பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 13ஆம் அதிகாரம் 13வது இறைவசனம். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.